வெல்கம் சக்ஸி குக்கன் லட்சா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு சூப்பரான ஒரு 90 கிட்ஸ் தேன் மிட்டாய் ரெசிபி தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 250 கிராம் அளவு நான் வந்து மைதா மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு பவுல் அளவு நமக்கு இப்போ கிடச்சிருக்குது. நம்ம வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க நம்ம இப்போ வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு விரிஞ்ச ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு எல்லாத்தையும் நம்ம அதோட சேர்த்துக்கலாம். லைட்டாக ரவுண்டாக விரித்து விட்டுக்கோங்க. நம்ம இந்த இனி என்னெல்லாம் சேர்க்கணுமோ அது எல்லா பொருளையுமே நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1/4 டேபிள் ஸ்பூனில் கம்மியாக வந்து சோடா எடுத்துருக்கிறேன். ஆப்பத்துக்கெல்லாம் சேர்ப்பீங்களா அந்த சோடா தாங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு இது வந்து ஈஸ்ட் எடுத்துகிறேன். ஈஸ்ட் இல்லாதவங்க பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இருக்கு இல்லையா, பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு 4 பிஞ்ச் அளவு இல்லை ஆரஞ்சு ரெட் கலர் நான் வந்து சேர்த்துருக்கிறேன். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் 90 கிட்ஸ் தேன் மிட்டாய் வந்து என்ன கலரில் இருக்குன்னு. நான் வந்து கலர் கம்மியாக தான் சேர்த்துருக்கிறேன். இது கலர் பொடின்றதுனால கம்மியாக சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம குழந்தைங்க சாப்பிட்றதுனால கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கட்டும்னு சேர்த்துருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்தாலும் ஈஸ்ட்டும் தயிரும் சேர்ந்து கொஞ்சம் நல்லா மாவு புளிச்சு கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி விட்டு விரசிக்கணும். ஜாஸ்தி தண்ணி விட்டுறாங்க, லைட்டாக தண்ணி தெளித்து கொடுத்தே நல்லா விரசி எடுத்துக்கோங்க. மைதா மாவுன்றதா ஜாஸ்தி தண்ணி எடுக்காது, அதனால கொஞ்சம் பார்த்து நிதானமாகவே சேர்த்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நமக்கு மாவு வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நல்லா அழுத்தம் கொண்டு செஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்து நம்ம வந்து இனி இது பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்மூத்தாக நமக்கு அந்த மாவு கிடச்சிருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இனி வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் எடுத்துக்கோங்க. நெய் எடுத்து அந்த மாவில் அப்படியே விட்டு எல்லா இடமும் நல்லா நெய் படும்படி நல்லா வந்து தடவி விட்டுக்கோங்க. இனி இந்த மாவு வந்து 1 மணி நேரம் நம்ம வந்து ரெஸ்ட் கொடுத்து எடுத்து வச்சுக்கலாம். 1 மணி நேரத்துக்கு மேலே நான் வந்து 3/4 மணி நேரம் தான் வச்சுருக்கேன். 1 மணி நேரத்துக்கு மேலே வச்சிங்கன்னா ஒருவேளை அதுவும் இன்னும் டைம் ஆயிடுச்சுன்னா லைட்டாக புளிப்பு கொடுத்துரும், மாவோட பதம் மாறி போகும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ ஸ்மூத்தாக நமக்கு வந்து மாவு கிடச்சிருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதேமாரி அதே பிளேட்லேயே நம்ம இதேமாரி தட்டி கொடுத்து எடுத்துக்கலாம். எதுக்குன்னா நம்ம வந்து நீட்டமாக நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க தான் போகிறோம். அதனால கரெக்டாக 1/2 இன்ச்சு சைஸு வர அளவுக்கு நீங்கள் வந்து இதே போல் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இதேமாரி இனி பீஸாக வந்து நீளமாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். சிலவங்க கிட்ட அதோட அந்த அச்சுன்னு சொல்லுவாங்க, இப்படி குத்தி குத்தி எடுக்கிற மாதிரி இருக்கும், அது இருந்தால் அது எடுத்துக்கோங்க. என்கிட்ட இல்லாதனால நான் வந்து இதேமாரி பீஸாக கட் பண்ணி லைட்டாக மாவு வச்சு உருட்டி தான் நான் வந்து கத்தி வச்சு தான் இன்றைக்கி கட் பண்ணி எடுக்க போகிறேன். இதே போல் மாவு எடுத்து கையில் வச்சு இந்த மாதிரி நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. லைட்டாக மாவு தேய்ச்சிக்கோங்க, அப்போ தான் நமக்கு வந்து உருட்டுறதுக்கும் கரெக்டாக வரும். இந்த அளவு உருட்டின பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி எடுத்து எந்த அளவில் பீஸ் கட் பண்ணுறோமோ கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல, அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்மக்கிட்ட அச்சு இருந்திருந்தால் கரெக்டாக ஒரே அளவில் வரும், இல்லாததுனால கொஞ்சம் லைட்டாக சைஸ் முன்ன பின்ன இருக்கும். இந்த மாதிரி எல்லா பீஸையும் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா மாவையும் உருட்டி இதே போல் தேய்ச்சி பொடிசாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா பீஸையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி வந்து ஒரு கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க, கடாய் வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஒரு 2 கப் அளவு ஜீனி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஜீனி நல்லா கரைஞ்சி வரட்டும், நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஜீனி பாகு பதம் வந்து கொதி வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து கொதி வந்துடுச்சுன்னா 1 கம்பி பதம் அளவு நமக்கு வந்துடும். நமக்கு இதுக்கு 1 கம்பி பதம் அளவே போதுமான அளவு ஜீனி பாகு. இப்போ பார்த்தீங்கன்னா ஏலக்காய் பொடி ஆப்ஷனல் தான். ஏலக்காய் பொடி சேர்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்க சாப்பிட்றது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க, நல்லா மனமாகவும் இருக்கும். வேண்டான்னா நீங்கள் வந்து சேர்த்துக்க வேண்டாம். இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக கலர் பொடி சேர்த்துக்கலாம். அதே டைமில் அந்த ஜீனி பாகு நல்லா கட்டியாகாமல் இருக்கும். ஒரு 2 ட்ராப்ஸ் அளவு லெமன் சேர்த்துக்கோங்க. இப்படி நமக்கு வந்து ஜீனி பாகு இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. கலர் ஆப்ஷன் தான். நீங்கள் நல்லா கலர் முதல்ல மாவில் சேர்த்துருந்தீங்கன்னா இதில் சேர்க்க வேண்டாம். இப்போ வந்து கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதோட சேர்த்து 3 ட்ரிப்பாக பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது பொரியும் போது நமக்கு அது இன்னும் நல்லா உப்பி பெருசாக வரும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நமக்கு வந்து அது வேக வேக நல்லா பெருசாகிட்டே இருக்குது. இது வந்து ரொம்பவும் வேக வச்சு எடுக்கக்கூடாது, அதே போல் வேகாமையும் எடுக்கக்கூடாது. ரொம்ப வேகாமட்டும் உள்ள மாவு போல் இருக்கும். ஜூஸி ஆகிற டைமில் ஒரு மாதிரி கொதன்னு இருக்கும். கொஞ்சம் நல்ல மீடியம், அதாவது இப்போ ஒரு 3/4 பதத்துக்கு கொஞ்சம் மேலே தாண்டிடுச்சுன்னா அதில் ஜூஸ் வந்து சீக்கிரமாக சீனி பாகெல்லாம் ஏறி நமக்கு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக உருண்டு உருண்டு நமக்கு நல்லா வந்திருக்குதுன்னு. அதாவது இது வெந்ததுமே நமக்கு அந்த மாவுலேருந்து ஒரு சவுண்டு கிடைக்குங்க. அதுதான் இதோட பக்குவம்னு சொல்லலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. நமக்கு பாகும் நல்லா தண்ணியாக தான் இருக்குது. பார்த்தீங்களா கெட்டி ஆகலை. இப்போ பொரிச்சது எல்லாத்தையும் நம்ம இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இன்னும் இந்த தேன் மிட்டாய்க்கு கொஞ்சம் கலர் இருந்துச்சுன்னா செமையாக இருந்திருக்கும். ஆனால் குழந்தைகளுக்காக வேண்டி கலர் கம்மியாக தான் நான் சேர்த்துருக்கேன். நான் முதல்ல உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நமக்கு எவ்வளோ அழகாக தேன் மிட்டாய் கிடச்சிருக்குதுன்னு. பாருங்க எவ்வளோ அழகாக உள்ள ஜூஸியாக அது இறங்கி வந்திருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. அருமையான 90 கிட்ஸ் தேன் மிட்டாய் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.